ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான். ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு மெயின் லீட் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க ஒரு சீரியல்லேருந்து. யார் என்ன சீரியல் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சண்டைக்கோழி சீரியல். இந்த சீரியலில் மெயின் லீடாக ஆக்டர் நியாஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். இவங்க சன் டிவியில் வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு புது சீரியலில் கமிட்டாக இருக்காங்க. நம்ம ஸ்வாதி கொண்டையோட பேர் பண்ணி அப்படின்னு அப்டேட் கொடுத்தோம். அதனால இந்த சீரியலுமே முடிய போகுது அப்படி மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிச்சு. அதுவுமே உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்ச அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. நம்ம ஆக்டர் நியாஸ் தான் வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மதன். இவருமே பரிச்சயமான முகம் தான். நம்ம ஜீ தமிழில் ஆல்ரெடி வந்து பூவே பூச்சிடும் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ரியல் பேர் 2 பேரும் சேர்ந்து, அதாவது இவங்களோட ஒய்ஃப் வந்து நம்ம ரேஷ்மா தாலே, அவங்க 2 பேரும் சேர்ந்து அபி டைலர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அதுக்கிட்ட 1 இயர் கிட்ட கேப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சீரியலில் கம்பேக் கொடுக்குறாங்க. அதுவும் ஆக்டர் நியாஸை ரீப்ளேஸ் பண்ணி விக்ரம் கேரக்டர் இதுக்கப்புறம் வந்து ஆக்டர் மதன் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம மெயின் லீடர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும்போது அப்போ எண்ட் ஆகலையா அப்படின்ற மாதிரி எனக்கும் உங்களை மாதிரியே டவுட் இருக்குது. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.